ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2024-25க்கான Q3 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது HDFC பேங்க். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் அவைட் டர்ன் அரவுண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. லோ ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல் இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக 1983 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 1660ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டலாக அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. கன்சஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் 40 அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 33 பேர் பை சொல்லியிருக்கிறாங்க, 7 பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க. குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸில் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது, அதாவது டிசம்பர் 2024ஐயும் டிசம்பர் 2023ஐயும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் 2.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 2.5% குறைஞ்சிருக்கு. Q to Qன்னு நம்ம பார்க்கும்போது கூட ரெவென்யூ கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு. அதனால இபிஎஸோட லெவல் 30 பைசா குறைஞ்சு 23 ரூபா 10 பைசாங்கிற லெவலில் இருக்கு. இப்போ இபிஎஸோட டிடிஎம்மோட ட்ரெண்ட் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்க 91 ரூபான்னு இருக்கு. இது போன தடவையை காட்டிலும் 30 பைசா இன்க்ரிமெண்டலில் இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இபிஎஸோட டிடிஎம் இன்க்ரிமெண்டல் ஆர்டரில் இருக்கு. இப்போ போன தடவை எக்ஸிட் ஆனது 22 ரூபா 70 பைசா. இப்போ இன்னும் ஆனது 23 ரூபா 10 பைசா. ஸோ இப்போ அந்த 40 பைசா டிஃப்ரென்ஸ் இங்கே வரணும். ஆக்சுவலாக 93 ரூபா அந்த 40 பைசா டிஃப்ரென்ஸோடு தான் வரும். இங்கே இந்த இதில் அந்த 0.1 அப்படிங்கிற ஃப்ராக்ஷன் இதில் காட்டலை. சரி, அடுத்த சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொன்னால் 23 ரூபா 20 பைசா எக்ஸிட் ஆக போகுது. அப்போ இந்த இபிஎஸோட இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க 23 ரூபா 20 பைசாவுக்கு கூட எடுக்கணும். கம்மியாக எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் கீழே இறங்கும் போது ஒரு பெரிய கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பெரிய கரெக்ஷனா இதில் நார்மல் கரெக்ஷன் தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து 0.60% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து 1.19% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸோட பையிங் இந்த விஷயத்தில் ஜாஸ்தியாக இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கிறோம். இந்த இபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுட்டோம். நமக்கு கிடைக்கக்கூடியது ஃபேர் ப்ரைஸு 1108. அதுக்கு இப்போ 1.5 டைம்ஸ் போய்கிட்டு இருக்கிறான். இப்போ இருக்கக்கூடிய இபிஎஸோட குமுலேட்டிவ் இபிஎஸ் 68 ரூபா 20 பைசா இருக்கு. இபிஎஸோட டிடிஎம் 91 ரூபா 40 பைசான் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான எஸ்டிமேஷன் 22 ரூபா 85 பைசா. இப்போ இந்த 22 ரூபா 85 பைசா எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் இது கரெக்ஷனுக்குள்ளே ஓடியாந்துடும். இதுக்கு மேலேயும் எடுக்கணும். அதே சமயத்தில் எக்ஸிட் ஆக போகிற 23 ரூபா 20 பைசாக்கும் மேலே எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது மாத்திரம்தான் அந்த இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டு ஒர்க் அவுட் ஆகும். இந்த சூழலில் இதோடைய நார்மல் பிஹேவியர் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொமெண்டம் நார்மல் பிஹேவியர் இந்தியன் மார்க்கெட் கண்டிஷனுக்கு 1575 2215 அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு இவங்க 1666ங்கிற லெவலை பிரேக் பண்ணணும். அப்படி பிரேக் பண்ணும்போது இவன் 1770, 1748, 2012, 2225ங்கிற லெவலில் இந்தியன் மார்க்கெட் கண்டிஷனுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிளாஸ்ட் ஃபார்முலாவில் நம்ம கிடைக்கக்கூடிய ஃபிகர் 2828லிருந்து 2940க்கான வாய்ப்புகள் இருக்குன்னு காட்டுது. இது ஒரு குவார்ட்டரில் நடக்க போகிறதில்ல, ஒருவேளை ஆனுவலைஸ்லாக கூட இருக்கலாம். இப்போ நமக்கு இங்கே எக்ஸ்பொனன்ஷியலில் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சு எல்லாத்தையும் தூக்கி நான் சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறேன். நேரடியாக இங்கே பார்க்கலாம்.
இப்போ இவன் வந்து 1733ங்கிற லெவலுக்கு கீழே இறங்கி இருக்கிறான். இதுதான் எஸ்டிபி. அப்ப இவன் வந்து 1733 பிரேக் பண்ணும்போது, உடைச்சு மேல போகும்போது, பிரேக் பாயிண்டான 1958 அந்த ரேஞ்சு பிரேக் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல 1733 பிரேக் பண்ணும்போது, R1 1958ஆவும், R2 2202ஆவும், R3 2466க்காகவும் வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இவன் இதே இது கீழே சப்போஸ் இந்த டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க, சப்போர்ட் 1 பாயிண்ட் 1525, சப்போர்ட் 2 பாயிண்ட் 1335. இவன் இப்படியே மேலே ஏறுறான் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு ஸ்டெப் அப் மேலே போனான் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 2100 கிட்டக்க வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னாக்க, இது நமக்கு இந்த குவார்டர்லியில கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பிரைஸோட ரேஞ்சஸ், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் ரேஞ்ச். இதே இது ஆனுவலைஸ்டா நம்ம பார்க்கும்போது ரெண்டுத்தையுமே மேட்ச் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக பார்த்தோம்னா 2155ங்கிறது இந்த ஜோனோட பாட்டம் லைன். அதுக்கு மேலே புஷ்அப் ஆச்சுன்னா 2202. இவனுடைய பிஹேவியர் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்த உடைக்கும் போது அவன் நெக்ஸ்ட் உண்டானதுல கொஞ்சமா முன்னாடியே திரும்புறான். அந்த மாதிரி 2202ங்கிற இடத்துல முன்னாடியே அவன் திரும்பினான்னாக்க 2155க்கானதா இருக்கும். ஆனுவலோட இது மேக்சிமம் அப்படியே ஒத்து போகுது. இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னாக்க, இந்த ஜோனோட மிட் பாயிண்ட் பார்த்தோம்னாக்க 2466ங்கிற நம்ம இந்த குவார்ட்டருக்கான R3 பிரைஸ் வந்து இது வந்து இந்த ஜோனுக்கும் அடுத்த ஜோனுக்குமான மிட் பாயிண்டா இருக்கு. இப்போ நம்ம வந்து பிரைஸை ரீகால் பண்ணினோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இந்த குவார்ட்டருக்கு உண்டான பிரைஸை ரீகால் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா 1733 பிரேக் பண்ணும்போது R1 1958, R2 2202, R3 2466. இப்போ R2ல வந்து 2155 மனசுல வச்சுக்கிறோம். கீழே சப்போஸ் சப்போர்ட் அடிக்க போறான்னா 1525, S1 1525, S2 1335. இது சப்சிக்வெண்டா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கும் 23.2க்கு மேலே எடுக்கும்போது சப்சிக்வெண்டா இன்க்ரிமெண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால அது மாதிரியான வாய்ப்பு இருக்கும்போது இது மேலே கொஞ்சம் இது வந்து புல்லிஷ் ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.